பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர், அருமையான பரிசுத்த வேதாகமத்தை அந்த தோல் சுருள்களிலே எழுதி அவ்வளவு பயபக்தியோட தேவன் என்று சொல்லும்போது எபிரேய பாஷையிலே யாவே என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் சொல்லும்போது அவர்கள் இன்னும் பரிசுத்தத்தோடு ஒரு தடவை அவர்கள் தேவன் என்று பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதை பயன்படுத்துவதற்கு முன்னாடி தங்களுடைய இருதயத்தையும் தெளிவாக்கி கொண்டு தங்களுடைய வாயையும் சுத்தம் பண்ணி கொண்டு வந்து சொல்வார்களாம். அப்படியாக இருந்த அந்த வேத பாரகர்கள். அடுத்து பரிசேயர். இந்த போதிக்கிற போதகங்களை அவங்க கவனித்து பார்ப்பாங்க. அதுல எங்கேயாவதும் பிழைகள், தேவையில்லாத காரியங்களை பேசியிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க பார்த்து அதை சரி செய்யும்படியா சொல்லுகிறவர்கள் இந்த பரிசேயர்கள், வேதபாரகர் பரிசேயர்கள். அப்போ அவங்க எவ்வளவு நீதியா இருந்தா அதை பண்ண முடியும்? தேவன் என்கிறத சாதாரணமா அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் அடிச்சுவார், அவங்க இறந்துருவாங்க. அப்போ அதுல பயபக்தியோட ஒரு காலத்துல பண்ணாங்க. அடுத்து பரிசேயர், அவங்களும் தெளிவான நோக்கத்தை சொல்லியே ஆகணும், தேவையில்லாத எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ அவங்க எவ்வளவு நீதியா வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க எப்படி இருக்கணும்னு இங்க சொல்லப்படுகிறது, அவருடைய நீதியை காட்டிலும். அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது? இவர்களை காட்டிலும் நீதி உள்ளதா இருக்கிறது. இவர்கள் வெளிப்புறமாய் தங்களை அலங்கரித்துக் கொண்டு, தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு, தாங்கள் நிக்கிற இடம், உட்கார்ற இடம் எல்லாத்தையும் தூய்மையா வைத்துக்கிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கம் என்னது? அந்த இடங்களை மாத்திரம் தூய்மையா வைத்துக் கொள்வது அல்ல, உள்ளத்திலே தூய்மையா இருக்கணும். உள்ளத்துல எப்படி இருக்கணும்? தூய்மையான சும்மாலாம் இருக்க முடியாது. உள்ளத்துல ஸ்தோத்திரங்களும் துதிகளும் நிறைந்ததா இருக்கணும். அந்த துதி சத்தமும் ஸ்தோத்திர சத்தமும் பிதாவானவர் அங்கீகரிக்கும்படியா இருக்கணும். அப்போ அதற்கு யார் வேணும்? இயேசுவே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். ஆகவே இந்த இயேசு என்கிற நாமம் இருந்தால்தான் ஒருவனுடைய பாவம் நீங்கி ரட்சிக்கப்படுகிறது. ஆகவேதான் இயேசு என்ற நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கணுமானா அதற்குத்தான் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினால வேண்ட வேண்ட, இயேசுவின் நாமத்தினால கேட்க கேட்க எல்லாவித பரிசுத்தமும், எல்லாவித விசுவாசமும், அன்பும், ஐக்கியமும் வந்து கொண்டே இருக்கும். அந்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொன்றினாலும் பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார், பரலோக ராஜ்யமும் கிடையாது. ஆகவேதான் அந்த நீதி என்னது? இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதுதான் நீதி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனத்துல வேண்டுவதுதான் நீதி. அந்த நீதியிலே நீங்க வேண்டுங்க. ஒரு நாள் இதுல குழப்பப்படாதீங்க, தெளிவாக இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.